இந்த முப்பெரும் பொருட்கள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது. இந்த தேவர்கள் அனைவரும் இந்த முப்பெரும் பொருட்களுக்கு அடக்கம். அப்பேற்பட்ட பொருளை கேட்கிறாயே, தர ஏறுமா? இப்பேற்பட்ட மூன்று பொருட்களும் எவரிடம் இருக்கிறதோ இந்த உலகையே ஆளலாம். அப்பேற்பட்ட பொருளை நீ கேட்கலாமா? கேட்க தகுமா? ஏதேனும் கேள், தட்டாமல் தருகிறேன். கொண்டுடுவோம். ஆமா, அவங்க என்ன கேட்பாங்களோ? அவன் கேட்க முடியாத பொருளை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்தால் ஒரு மானிடராக இருந்து செய்த சத்தியத்திற்கு இந்த சக்தியாகப்பட்டவர் கட்டுப்பட்டாக வேண்டும். அப்படி மீறினால் மானிடம் ஒருவன் செய்த சத்தியத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் பயந்தோடினாக தெய்வத்துக்கு குறை ஒரு குறை ஏறும். அதனால் நீ கேட்க முடியாத பொருளை நான் தருகிறேன். நான் கேட்க முடியாத பொருளை நீ தந்தால் எனக்கு ஒரு பொருள் வேணும். ஒரே பொருள். எந்த பொருள்? அது கிடையாது. 500 ரூபாய்க்கு நடுறா, 5000 நடிக்காரா? இந்த அன்னைக்கு பலியிட வேண்டும். இந்த அன்னைக்கு பலியிட வேண்டும். பலி என்றால் சாதாரண பலி கிடையாது. கோயில போய் இந்த மாதிரி பூஜை இந்த பேர் பூசணி கல்யாண பூசணி பண்ணி கொடுக்க. கல்யாண பூசணி வேணாம், நறு பூசணி வேணும். எதுக்கு கல்யாண பூசணி வாங்கண்டா. ஒரு 100 கிராம் சகப்பாவுது போகிறதுக்கு. ஆமா, நறு பூசணி வாங்க. அடுத்த வருஷம் சகப்பாரு. அடுத்து அதுவே சகப்பாரு. கண்ணாடி கைடியா எலுமிச்ச பழம் ஓமத்தக்காய் தொமுட்டிக்காய் கொடுக்கலாம். அம்மா ஒரே ஒரு பொருள் கேக்குது. ஒரே ஒரு பொருள். நரபலி வேணுமா? நரபலி என்றால் சாதாரண கிடையாது. அவன் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தலச்சம் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த தலச்ச பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த பெண் பிள்ளையின் வயிற்றிலே தலச்சன் சிசுவாகப்பட்டது 5 மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். 5 மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கர்ப்பிணியை கொண்டு வந்து என் முன்னே இட்டு பலியிட்டால் நீ கேட்ட பொருளை தருகிறேன். ஒரே ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுவும் தலதம் பிள்ளையா இருக்கணும். அதுவும் பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளையா இருக்கணும். அந்த பெண் பிள்ளையின் வயிற்றிலே அதுக்கு ஒரு பெண் பிறக்கணும். அதுவும் ஒரு தலச்சம் பெண் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணு 5 மாதம் கர்ப்பமா கர்ப்ப கோலத்திலே இருக்க வேண்டும். அந்த குழந்தையும் தலச்சம் குழந்தையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பலியை எனக்கு இட்டால் நீ கேட்ட பொருளை தருகிறேன் தருகிறேன் தருகிறேன். அப்படியே போயிடலாம். வேணாம், அதுக்கப்புறம் போ. அப்படியே போ. நேரா போய்
புளிய மரத்தில் தூக்கு மாட்டி செத்து போ. ஏய் உள்ள வாடா கேட்டுக்குள்ள வாங்கடா டேய். நான் சொல்றேன்னா ஆசைப்படுறான். ஆமா ஆசைப்படுறத கூட எப்படி படணும்? அளவா படணுங்க. ஏன்னா ஒரு வேப்ப மரத்துங்கடா 2 கனி நட்டு வச்சிருக்கோம். நட்டுருக்கோம். யாருங்க? அவங்க மாமியார கட்டணும் வந்தாங்கண்ணா மருமக வந்துருது. ஆமா அம்மா நம்ம குடதை நட்டு வைக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னங்க ஒரு 3 செங்கலை வச்சு மறுபடியும் கோடு கட்டுவாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு புள்ள பிறக்கும். அவங்க ஒரு மருமக கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கோயிலை கட்டிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஆசை படிப்படியா ஒரு ஆசை சின்ன ஆசை என்ன கேக்குறாங்க? கோயில் கட்டு 3வது பண்ணு பண்ணு 9வது பண்ணு. நாம எங்க போறது? என்ன கேட்டாங்க? என்ன கேட்டது? அப்படி ஒரு தாயக்கன் மண்ணைக்கும் ஒரே ஒரு பிள்ளையா இருக்கும். முதல்ல தலசம் பெண்ணாக பிறக்க வேண்டும். அதுக்கு ஒரு பெண் பிறக்கணும். மறுபடியும் அதுக்கு ஒரு தலசம் பெண்ணாக பிறக்க வேண்டும். அதுவும் 5 மாதம் இருக்கணுமா? அந்த பொண்ணுக்கு 5 மாசம் கருப்பா தலசம் பிள்ளையா இருக்கணும். தலசம் கருவா இருக்கணுமா? நான் எங்க போறது? முடியுமா முடியாதா? இல்லை என்றால் சொல். நான் இப்பொழுதே சொல்கிறேன். ஆமா இப்பொழுது அம்மனுக்கு டியூட்டி முடிந்து விட்டது. இப்போ கிளம்பிடுறாங்க. ஷிப்ட் மாத்தி விட்டார்கள். தர முடியுமா முடியாதா? நான் இப்பொழுதே சொல்கிறேன். தருவியா 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 தருவியா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியுமா? முடியுமா முடியுமா? சுந்தரபடியா ஏங்க ஐயா மாசமா ஒரு பொம்மை எங்க இருக்குதா? மாசமாவா? எங்க ஆயா ஒருத்தவங்க ஒரு 15 வருஷமா பாக்குறேன். அவங்க முழாம தாங்கிறாங்க. ஆயாவை கூட அந்த பலி கொடுத்துனானே அவங்க முழாம தாங்கிறாங்க. இந்த வயசுல இல்ல எங்க அக்கா தலச்ச பொண்ணுதான். ஆனா கருதான் இல்ல. எங்க அம்மா இவங்க தலச்சல் என்ன என்ன இருக்குல்லையா? என்ன இருக்கு? யாரு நீ? எழுத்தம்மா தாத்தம்மா தலசா. உங்க அக்கா அது 2வது. உங்க அக்கா உனக்கு மூத்த தான் கிண்டுதாரா? ஆமா ஆமா எங்க அக்கா தான் தலசா. ஆம்பளை ஆம்பளை பிள்ளைகளை பார்த்தானா? அதுக்காக நான் பொண்ணுக்கிண்ணா அது மாதிரி ஆள் தாண்டா வேணும். பண்ணா வேணும்ப்பா. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமா 5 மாசம் கர்ப்பமா இருக்குது. 5 மாதமா? என்ன என்ன அவங்க அக்கா போன கொஞ்சம் சொல்லு விபரத்தை நம்ம கூட கிளம்பணும். எதுக்கு காடிக்கு மறி கொடுக்குது. தலசனா இருக்கும். ஆமா அது மவுத்துல கிருத்தம் தலசனா இருக்கும். எங்க அக்காவுக்கு 3 மாசம் ஒன்று விசிறு. என்னடா ஆட்டு குட்டியாடா விசிறு இருக்கு 2. மறுபடியும் உங்க அக்காவை கோச்சு ஏடா பையா ஓ யாவனக்காக எப்படிங்க தேவி தேவி மாரி தேவி யானனால் அவன் தாய். ஆமா அவங்க தாய் அவங்க அம்மா அம்மா தலசம் பொண்ணு. ஓ அவங்க தலசம் பொண்ணு. அனமரகு அதுக்கு பிறந்தது ஒரே ஒரு மனைவி. அதன் தலசம் ஒரே ஒரு பொண்ணு. அது தலசம் இருக்கும்போது அவன் கூட போனா. ஆமா அப்ப 2 5 என் மனைவியை கொண்டாந்து கொடுத்துட்டு போறான். கட்டின மனைவிடா. அப்போ வம்சா வழி இருக்குது. மனைவின்னா அவங்கள பழி வாங்கணும். ஓ ஆமா நாம அவங்கள பழி வாங்க வேண்டும். ஆமா கால் மக்களை இந்த தெய்வத்தை வச்சுதானே. அதனால வேண்டி வேண்டி இந்த தினம் அப்படி வரமாட்டேன்ட்டாங்கண்ணா. வரமாட்டேன்ட்டாங்கண்ணா. இப்ப போய் மனைவி கூப்பிட பலி கொடுக்க போறோம். கூட்ட உடனே வருவாங்களா? பலி கொடுக்க கூப்பிட போறோம். நான் செல்லியம்மன் கோயில போய் பொங்க வைக்கணும். உனக்கடை நடிக்க கத்து தரணும். பொங்க வைக்கணும். ஆமா ஆனா அம்மா கால கொண்டா அம்மாவுக்கு பொங்க வைக்கிற அதுக்கு பொங்க வைக்க போறியோ யாருக்கு தெரியும்? அம்மா கால கொண்டா இந்த பொண்ணு நல்ல மாதிரியா பிறக்கும். அறுத்து அடிச்சாவலாம்.
இது என்னமோ ஆப்ரேஷன் தியேட்டர்ல கையில எடுத்து கொடுக்குமா ஏங்க அங்க போய் பள்ளி கொடுக்குறதோட நீ 5 மாசம் இருப்ப பாருது எதுனா சொன்னா உன் மண்டாடி ஒன்னும் ஓடுவான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்ன சொல்லிட்டு வருவேன் சாமி சாமி லோடு வாங்கிக்கிறான் டன்னு கணக்குல வாங்கிட்டு லோடு தண்ணு கணக்குலையா பாரு பாரு என்னன்னு கேளு குழந்தை தானே ஏன்டா என்னடா பரவாயில்ல என்ன போய் வரேன்னு சொன்ன போன மன்னர் ஆமா இன்னும் காணலையே அப்ப அவன் போன உடனே உனக்கு எப்படி இது வந்தது அவர் எடுத்து சொல்லி விட்டு விடைபெற்று போகும்பொழுது நான் 2 மாதம் கர்ப்பமாக இருந்தேன். அப்ப நீ புள்ளதாசியா இருந்தியா? ஆமாண்டா. இப்ப போன மன்னர் இன்னும் வரலையே. இப்ப எத்தனை மாசம் ஆகுது? நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நானும் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். ஏன் கர்வமா இருக்கிற 5 மாசம்? கர்ப்பமான்றாங்க. நல்ல சாவே வராதுடா. எனக்கு எப்படி சாவும் போது யார பாத்து நான் சாவும். நான் கேஜி உனக்கு வருமா? வாங்க ஓடி வா. ஐயோ நீங்க யார் என்று தெரியவில்லை, கிட்ட வராதீங்க. என் மன்னவர் இல்லாத நேரத்துல இப்படி வந்து இப்பேற்பட்ட காரியம் செய்றீங்களே, உங்களுக்கு இது அடுக்குமா? நீங்க யாரு? பயப்படுறாரு. அப்ப என்ன வாங்கி வந்தாரோ? நீங்க நிஜமாலுமே என் வீட்டுக்காரர் தானா? பாரு எங்க திரும்புங்க. உங்க பிளாஸ்டிக் போட்டு அனுப்புறேன் உங்க வீட்டுக்கு. ஆமா அளவு கட்டியால மொத வாங்கினேன். அந்த தழும்பு அப்படியே இருக்கு. சென்னியம்மனை குறித்து தவம் புரிந்தீங்க. ஆமா அந்த அம்மனானது என்ன தெரிவித்தாங்க? என்ன தெரிவித்தாங்க? என் மனைவியானது கர்ப்பமா இருக்குது. ஆமா இந்த சுவாதி பண்ண நாளிகை வந்து எனக்காக பொங்கலை வைத்து போக போறதா? ஆமா மன்னா